ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. தைப்பூசம் வந்துவிட்டது. தைப்பூசம் என்றாலே முருகனுக்கு ஸ்பெஷல் தானே. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அத்தனை மகத்துவம் நிறைந்த இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் அமையும் தைப்பூச திருநாள் முருகப்பெருமானின் பேரருள் கிடைக்க நமக்கு வழிவகுக்கும். தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை கண்குளிர தரிசித்தால் பால் பொங்குவது போல இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும். முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் பல்லாயிரம் உண்டு. அதில் ஒன்றாக இதே தைப்பூச திருநாளில் வாய் பேச முடியாத குழந்தையை பேச வைத்த முருகப்பெருமானின் அற்புத சம்பவம் ஒன்றை பற்றி தெரிந்து கொள்வோம். பேசாத வாய் பேசியது. அந்த கதை சோமசுந்தர படையாச்சி சுப்பம்மா என்ற தம்பதியினருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இந்திரனை போல் அழகாக குழந்தை திகழ்ந்ததால் இந்திரன் என பெயர் சூட்டினார். வசீகரத்தை தந்த இறைவன் வாய் திறந்து பேசும் பாக்கியத்தை அந்த குழந்தைக்கு தரவில்லை. மற்ற பிள்ளைகள் நன்றாக பேசும்போது தன் மகன் இந்திரன் பேச முடியாமல் அவதிப்படுகிறானே, அவன் நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க மாட்டானா, அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று வருந்தினார்கள் இந்திரனின் பெற்றோர்கள். காலமும் நேரமும் கூடி வந்தால் வராத சொந்தங்களும் வரும், கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும். அவ்வாறே சிறுவன் இந்திரனுக்கும் விடிவு காலம் வந்தது. அப்போது அருணாச்சல அருணடிகள் இவர் ஒரு சிறந்த வரகவி. இவற்றை பற்றி கேள்விப்பட்ட இந்திரனின் பெற்றோர் மகனை அழைத்து கொண்டு அருணடிகளை சந்தித்து தங்கள் மகனின் குறையை பற்றி சொன்னார்கள். கவலை வேண்டாம், முருகப்பெருமானின் கருணை உங்கள் மகனுக்கு இருக்கின்றது. நிச்சயமாகவே உங்கள் மகன் பேசுவான். தைப்பூசமன்று உங்கள் மகனை பால்காவடி எடுக்கச் சொல்லுங்கள். பால் வயிற்றை குளிர்விப்பது போல முருகப்பெருமானையும் அது குளிர்விக்கும். அத்துடன் முருகப்பெருமானின் பெயரில் 10 பதிகம் எழுதி தருகிறேன். அந்த பதிகங்களை முருகனின் சன்னதியில் நீங்கள் பாடுங்கள். பிறகு என் அப்பன் முருகன் அனைத்தையும் பார்த்து கொள்வான் என்று கூறி 10 பதிகங்களை எழுதி இந்திரனின் பெற்றோரிடம் கொடுத்து குழந்தையை ஆசிர்வதித்தார் சுவாமிகள். நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் அந்த நாள் வர இன்னும் எத்தனை தினம் ஆகும் என காலண்டரையே அடிக்கடி பார்த்து கொண்டிருப்போம். அந்த சமயத்தில் நமக்கு என்னென்னவோ நாட்கள் பொறுமையாக போவது போலவும் நமக்கு நகர்வது போலவும் தெரியும். ஏன் இவ்வளவு மெதுவாக செல்கிறது என்று நாட்கள் மீது விருப்பம் கொள்வோம். அந்த ஒரு நாளுக்காக ஒரு நாள் போவதே ஒரு யுகம் கடப்பது போல இருக்கும். அதுபோலத்தான் இந்திரனின் பெற்றோருக்கும் இருந்தது. என்றைக்கு தைப்பூசம் வரும், நம் குழந்தை அன்றைக்கு சுவாமிகள் சொன்னது போல பேச வேண்டும், குழந்தை பேசுவதை கேட்க வேண்டும் என்று ஆவலாக காத்திருந்தனர். இவர்கள் எதிர்பார்த்த தைப்பூச திருநாளும் வந்தது. இந்திரனை பால் குடம் எடுக்கச் செய்தார்கள். பால் குடம் எடுத்த பிறகு சிறுவன் இந்திரனை அழைத்து கொண்டு முருகன் சன்னதியில் நின்று சோமசுந்தர படையாச்சியும் அவருடைய மனைவி சுப்பம்மாவும் அறநடிகள் எழுதி கொடுத்த அந்த 10 பதியங்களை நம்பிக்கையுடன் பாடினார்கள். அப்போது அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் கந்தன் முருகன். ஸ்ரீ அருணாச்சல அருணடிகள் சொன்னது போல 10வது பதிகத்தை மனமுருகி பாடி முடித்தவுடன் அதுவரையில் பேச முடியாமல் அவதிப்பட்ட சிறுவன் இந்திரன் முருகப்பெருமானின் அருளால் அம்மா அப்பா என்று தாய் தந்தையை பார்த்து அழைத்தான், பேசினான். இப்படிப்பட்ட அற்புதங்களை சர்வ சாதாரணமாக முருகப்பெருமான் நிகழ்த்துவார். நம்பியவர்களை காக்கும் கண்கண்ட தெய்வம்தான் கந்தன் முருகன். கந்தன் இருக்க குறை ஏதும் இல்லை. தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு பால் குடம் அல்லது காவடி எடுத்து முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். நிச்சயம் பற்பல நல்பலன்கள் யாவும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழலாம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையே இல்லை. கந்தனுக்கு அரோகரா என்று சொல்லுங்கள், முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுங்கள், வேலனுக்கு அரோகரா என்று சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் பல நற்பண்புகளை நல்லதுகளை செய்து கொண்டே இருப்பார் கந்தன் முருகன்.